இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நம்ம விஜய் சார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. மேலும் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் சார் போட்டியிடவில்லை அப்படின்னாலுமே 2026 நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியோடவுமே இருக்காரு. காலம் காலமாக தமிழகத்தை திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்தாங்க. ஒரு மாற்று அரசியலுக்காக தான் தமிழக மக்களுமே காத்து கொண்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜய் சார் அரசியல் கட்சி தொடங்கியது தளபதி ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில விஜய் சார் கட்சி துவங்கிய நிலையில பிரபலங்கள் பல பேருமே அவருடன் கூட்டணி அமைக்க ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. தற்போது வரைக்குமே நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் அவர்கள் போட்டியிட்டு இருக்காரு. இந்த நிலையில ஏற்கனவே நடிகை கஸ்தூரி பேட்டியில விஜய் மற்றும் சீமான் ஒன்றாக போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது சீமானுமே அதையே தான் சொல்லியிருக்காரு. அதாவது 2026 நானும் என்னுடைய தம்பி விஜய் அவர்களுமே ஒன்று சேர்வதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பில் நடக்கும் மாநாட்டிற்கு எனக்கு அழைப்பு வரும். அழைப்பு வந்தால் கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.